எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான் போடுவாங்க. ஒரு நண்பர் டாடா மோட்டரை 550 ரூபா கொண்டு வர்றதுக்கு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கார். சில பேர் என்ன பிளான் போட்டிருப்பாங்க, இது கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜை தொட வருது, தாண்டுனா பார்த்துக்கலாம், அது வரைக்கும் அவன் கீழே தானே போவானே அப்படின்னு சில பேர் கீழே போகுன்னு நினைப்பாங்க. அந்தபடிக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மேலே போகாமல் ஒரு ஸ்டாக் ப்ரைஸுக்கு டாடா மோட்டர் 100 ரூபா இறங்கிட்டான். ஆனால் இந்த நண்பர் என்ன நினச்சிருக்காரு, இல்லை இந்த டாடா மோட்டர் மேலே ஒட்டச்செறிஞ்சு மேலே போயிடும், அதனால் இவன் கண்டிப்பாக 660க்கு கீழே எல்லாம் போக மாட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சி 660 ரூபா போட்டு வெறும் 2 ரூபாய்க்கு விற்றுருக்கேன். குவான்டிட்டி படி கணக்கு பார்த்தா ஒரு 1000 ரூபா பக்கத்தில் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சி விற்றுருக்கார். அவருடைய யோகமோ என்னமோ தெரியல, டாடா மோட்டர் அவர் நினச்ச உடனே சரன்னு கீழே வந்து அது இந்த மணியே ஆயிடுச்சு. ஸோ இப்போவும் டாடா மோட்டர் என்னுடைய கம்ப்யூட்டரில் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அடுத்த மாதம் நான் 550 புட் ஆப்ஷன், அதாவது 550 வரவே வராது அப்படின்னு நினச்சி நான் ஒரு ஆப்ஷனை விற்க போகிறேன். அப்போ அது கண்டிப்பாக இயர் லோ பக்கத்தில் 550 பக்கத்தில் வரத்தான் போகுது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் ரொம்பவுமே நொந்து போய் கமெண்ட் போட்டிருக்காப்புல. ஒரு நண்பர் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு பிச்சுக்கிட்டு மேலே போயிருமோ அப்படின்ற மாதிரி நினச்சி எடுத்திருப்பார் போல். ஆனால் அவன் அப்படியே சரிவடைஞ்சு கீழே படுத்து கிடக்கிறான். இந்த சூழ்நிலையில் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் தற்போது ஒரு ஒஸ்ட் கேஸுக்கு தாங்குமா? ஒஸ்ட் கேஸ்னால் என்ன, கடைசிக்கு இந்த பங்கை வச்சுக்கிட்டு இருந்தால் அவன் ஏறாட்டியும் பரவாயில்ல, கடைசிக்கு ஒரு டிவிடெண்டாவது கொடுப்பானா அப்படின்னு பார்த்தா டிவிடெண்ட் இப்போ வரைக்கும் ஒரு கொடுக்காத ஒரு பங்காக இருக்குது. இந்த சமயத்தில் தான் இந்த பங்கினுடைய விலை என்பது 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவனுடைய Q4 ரிசல்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பார்த்தா அங்கே மட்டும்தான் கொஞ்சம் டீசெண்டாக 587 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்பது ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி எந்த லெவலில் இருந்தானோ அதே லெவலில் வந்து உளுந்திருக்கான். ஏதாவது பிக்கப் ஆகுமா அல்லது ஏதாவது மறுபடி 52 வீக் லோ வந்து இன்னுமே கொஞ்சம் சீப்பான ரேட்டுக்கு கிடைக்குமா அப்படின்றது தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் தற்போதைய நிலைமையில் இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் என்பது 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரேட்டு வந்து உளுந்தது, அதே ரேட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி கடந்த 2 மாதங்களாக சிறிய அளவில் ஒரு ஏற்றம் அப்படின்றது இருந்தது. இந்த முறை பண்ணுவானா இல்லையா அப்படின்றது தெரில. போட்டு தாக்கு, வெற்றிக்கு மேல் வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, என்னுடைய மொத்த மூலதனம் 10 லட்சம் தாங்க, ஆனால் இப்போ என்கிட்ட 25 லட்ச ரூபா சேர்த்திட்டேன். எப்படின்னாக்கா இதே மாதிரி தான் மார்க்கெட் கீழேங்கிறப்ப போய் கொஞ்சோண்டு வாங்குறது, ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறினோடனே வித்துவிட்டு ஓடி வந்துடுறது. இப்போ கூட பாருங்க, மார்க்கெட் வந்து நல்லா பாதி கிணறு ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். இந்த சமயத்தில் எனக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருந்தது, மொத்தமாக எல்லாத்தையும் பிடிச்சி விற்று விட்டுட்டேன். இனி மறுபடி மார்க்கெட் எப்போ கீழே இறங்குமோ அப்போ தான் நான் மறுபடி வந்து ஏதாவது முதலீடு பண்ணுவேன். இப்படியே பண்ணி ஏங்க ஆல்ரெடி இவர் பண்ணி காமிஸ்டாப்ல 10 லட்சம் டு 25 லட்சம் வந்திருக்கார். இப்படியே செஞ்சு என்னுடைய இலக்கு 1 கோடி அடையிறது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. பரவாயில்ல, நம்ம குரூப்பில் எல்லாருமே பெரிய அக்கௌண்ட்டாக கொஞ்சமாக மாறுது. இது சும்மா 1 நாள் 2 நாளில் வந்ததில்லை, 4 வருஷத்துக்கு பக்கமாகி தான் இப்படி கொஞ்சமாக பெரிய அக்கௌண்ட்டுகளாக மாறி வருது. இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் 40 லட்ச ரூபா வரைக்கும் சேர்த்திருக்காரு, இன்னொரு நண்பர் 26 லட்ச ரூபா சேர்த்திருக்காரு, இன்னொரு நண்பர் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்தினாருன்னு தெரில. ஆனால் என்கிட்ட 3 லட்ச ரூபா தான் லாஸ் இருந்தது, போன ஒரே வாரத்தில் அதை 6 லட்சமாக பண்ணி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. பெரிய அக்கௌண்ட்டுகளாக இருந்தாலும் போன வாரத்தில் அடி தான். ஏன்னா நாளே நாளில் மார்க்கெட்டில் வந்து பெரிய அளவில் செல்லிங் அப்படின்னு வந்து பல பங்குகள் 10%லேருந்து 13% இறங்குச்சு கடந்த 4 நாட்களில். நேற்று வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சோண்டு ரெக்கவரி ஆச்சு. ஸோ என்னதான் பெரிய அக்கௌண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு லாஸ் என்பது வருது. என்பதில் இந்த சமயத்தில் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா. எனக்கு என்ன ஐடியா அப்படின்னாக்கா, அந்த 1 கோடியை நோக்கி சில பேர் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சில பேர்லாம் 25% பக்கம் ரீச் பண்ணியிருக்காங்க. நான் அவங்களோட கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணிட்டேன். என்னுடைய நோக்கமெல்லாம் என்னென்னா 50% 50L அப்படின்றது வந்ததுக்கப்புறம் அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, ஏதாவது ஒரு கவர்டு கால் ஆப்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது, அந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறேன். அடடா என்ன கொடுமையாக இருக்குங்க நண்பர்களே, மார்க்கெட் பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாத்துக்கூடையும். ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாமே அருமையான பங்குகளாக தான் இருக்கும் பார்த்து படிக்கிறதுக்கு. இந்த வருண் பிவரேஜஸ், PFC, REC, டாடா மோட்டர், ஹிந்து ஜிங்க், கல்யாண் ஜுவல்லரி, பஜாஜ் ஹவுசிங்கு, NTPC, ITPC, K Fintechனு எல்லாமே பிரபலமான கம்பெனிகள் தான். ஆனால் இப்போ
இப்போதைக்கு போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய கோல்டு மட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்றாரு. இன்னொரு நண்பருமே ஒரு சூப்பரான ஒரு வேலை ஒன்று பண்ணியிருக்காரு பாருங்க. அதாவது இவ்வளவு தூரம் மார்க்கெட் இறங்கியும் பல பேர் லாஸ் அப்படின்றாங்க. ஒரு 40 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ 1 லட்ச ரூபா லாஸ்ன்றாங்க. அப்படி இப்படின்னு நிறைய லாஸ் சொல்றாங்க. நான் பாருங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு என்னுடைய மொத்த போர்ட்ஃபோலியோல 20% கோல்டில் வச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ ஒரு 10% சில்வர்லையும் வைக்க போகிறேன். ஸோ மீதி இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் இறங்கும் பொழுது கோல்டும் சில்வரும் உச்சத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் ஸ்டாக் இறங்குது? ஏதாவது ஒரு அக்கப்போர் பண்ணுவாங்க, வாரும்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை நிலையற்ற தன்மை வரும் பொழுது இவங்க இறங்கும் போது இவங்க ஏறி என் போர்ட்ஃபோலியோ காப்பாற்றுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தினால கோல்டு சில்வர் இறங்கினாலுமே அப்போ அந்த சமயத்தில் ஈக்குட்டி ஏறிக்கிட்டு இருக்கும். ஸோ என்னுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஒரு கட்டத்தில் நான் இதை ரீச் பண்ணிட்டேன்னாக்கா போர்ட்ஃபோலியோ லாஸே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஸோ ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோ லாஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஹெட்ஜிங் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஹெட்ஜிங் வந்து இந்த மாதிரி அசட் டைவர்சிஃபிகேஷன் மூலியமாகவோ அல்லது ஏதாவது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் போன்ற ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிகளை உபயோகப்படுத்தியோ ஹெட்ஜிங் பண்ணும்பொழுது லாஸ் என்பது போர்ட்ஃபோலியோவில் கம்மியாக வரும். அந்த வகையில் நம்ம நண்பர் வந்து அசட் டைவர்சிஃபிகேஷன் பண்ணி லாஸை குறைச்சிருக்காரு. நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்மளுடைய சங்கத்தினுடைய ஆட்கள் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரியும் சிறுத்தை சிக்கும் ஆனால் சில்வண்டு சிக்காது அப்படிங்கிற மாதிரியும் பல பேர் எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்காங்க. அதாவது இந்த ஹிந்து ஜிங்க் அப்படின்ற பங்கு நல்ல லாபத்தில் இருந்திருக்கு போல சில பேர்த்துக்கு. அவங்க கரெக்டாக மிக முக்கியமான தருணத்தில் அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அது தன்னுடைய ஹையிலிருந்து சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 20% இறங்கியிருக்கு. இனிமேல் இறங்கினா எங்களால் தாங்க முடியாது, ஏன்னா பியர் மார்க்கெட் கரடிகளோட சேர்ந்துக்குவியோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாங்கள் அதிலிருந்தே எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கோம் அப்படின்னு சில சிங்கக்குட்டிகள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் வந்து போர்ட்ஃபோலியோவே மொத்தமாக விற்றுட்டு அதெல்லாம் தூக்கி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டில் போட்டேன். கோ டிஜிட் பங்கல் கொஞ்சம் லாபத்தில் வந்துச்சு, அதை கொஞ்சம் கழட்டி விட்டுட்டேன். இன்னொரு நண்பர் கிட்டத்தட்ட 75% என்னுடைய ஸ்டாக்கில் கழட்டி விட்டுட்டேன். இப்போ கீழே வந்தால் நான் வாங்கலாமா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்றார். இன்னொரு நண்பர் நான் டாடா பவரை ஷேர் மார்க்கெட்டில் ப்ராஃபிட்டுக்கு வித்துட்டேன், டாடா பவர் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் பை 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 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த டாடா பவர் அப்படின்ற பங்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. வர வர ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸே இவ்வளவு விவரமாக விளையாடுறாங்களே, மார்க்கெட்டுகளே ஷேர்களே, அவங்களுக்கு விற்றதுக்கப்புறம் பாருங்கள் இன்னுமே எங்களால் ஏற முடியும், எங்களுக்கு தன்மானம் இருக்குன்னு ஒரு பயலாவது மேலே ஏறி வருவீங்களா? இந்த ஹிந்து சிங்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட், இந்த டாடா பவர் சென்டர் பாயிண்டில் இருக்குது, இந்த ஹிந்து சிங்கு சென்டர் பாயிண்டில் இருக்குது. உங்களுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காகவாவது மேலே வருவீங்களா? அல்லது இன்னும் மறுபடியும் கீழே போய் விற்றவங்களே திருப்பி எடுத்துக்கலான் இருக்காங்க. பாருங்கள் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டாங்க. ஒரு நண்பர் வந்து கோ டிஜிட் பங்குகளை நான் லாபத்துக்கு கழட்டி விட்டேன், எப்படியும் கீழே வருவான், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காப்புல. ஸோ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க. கீழே விழுகிட்டுங்க, மார்க்கெட்டு விழுந்தால் எவ்ரி டிப் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டாப்புல. ஸோ இந்த டாடா பவர் அப்படின்ற பங்கும் ஹிந்து ஜிங்க் அப்படின்ற பங்கும் அடுத்தடுத்த வாரத்தில் தன்னுடைய பழைய ஹையை திருப்பி வந்து ஒரு 10-20% ஏறினா கூட கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கும். செய்வீர்களா நண்பர்களே? இந்த சமயத்தில் இந்த கான்செப்ட் யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ துணி கடைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சரக்குகள் வாங்கி விற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மூவ்மெண்ட் ஆகாத பங்குல அந்த மூவ்மெண்ட் ஆகாத சரக்குகள் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய ரேட்டு வரணும். அதாவது முதல்ல 700 ரூபா போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அதே 700 ரூபாய்க்கு விற்கணும்னு ஆசைப்படாமல் சரி ஒரு 600 ரூபாயோ 650 வந்தால் கூட தள்ளி விட்டுறலாம். தள்ளி விட்டுட்டு அதிலிருந்து வர பணத்தை நல்லா மூவ்மெண்ட் ஆகக்கூடிய ஸ்டைல், அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைல் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு உதாரணத்துக்கு இந்த ராம்கோ சிமெண்ட் அப்படின்ற பங்கு ஒரு ஹை அப்படின்னு வந்துட்டானாவே அதில் ஏதோ ஒரு இடத்துல இங்கேயோ அல்லது இங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆகி நிற்கிறாங்க. பல நாட்கள் கழித்து மேல் நோக்கி வரும் பொழுது நல்ல பயங்கரமான லாபம் வரணும்னு கூட அவசியம் இல்லையா? ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டோம், அவன் நம்மளை ரொம்ப காலமாக காப்பாற்றி விடல, கடைசிக்கு அவன் காப்பாற்றி விடும்போது கொஞ்சம் புக் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு பங்குக்கு இது போகலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதுல கூட தப்பு என்பது கிடையாது. நண்பர்களே, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஜெயிக்கணும் அப்படின்னாக்க விதைக்கிற காலத்தில் தூங்கிட்டு அறுவடை நினைக்கலாமா அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறார். அதாவது நல்ல பங்குகள் வீழ்ச்சியாக இருக்கும்போது அந்த இடத்துல வாங்கி அப்புறம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து மேலே வரும்போது லாபத்தை புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சமயத்தில் வேறு சில நண்பர்கள் வேறு மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, இந்த
பல பங்குகள் நான் ஏவரேஜ் பண்ணி நான் செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் நினைக்கிறார். இன்னொரு நண்பர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் சிக்கின பங்கு அமரா ராஜா பேட்டரி, நானும் ஏவரேஜ் பண்ணிகிட்டே வர்றேன், அவனுக்கு கீழே போயிட்டே இருக்கான், இருடி உங்கள்கிட்ட இருந்து லாபம் எடுக்காமல் விட மாட்டான்னு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கார். இன்னொரு நண்பருமே இந்த அமரா ராஜா அப்படின்ற பங்கு 1650 அவர் வாங்கியிருக்கிறது இங்கே இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வாங்கிட்டு என்னடா இது ஒரு வருஷம் லைஃப் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கார். ஸோ இங்கே தான் நான் உங்களுக்கு ஒரு பங்கை பற்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆல்கைல் அமைன்ஸ் அப்படின்ற பங்கு கொஞ்சோண்டு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய பங்கு, அதே சமயத்தில் இது சமீபத்தில் நஷ்டமே அடையாத பங்கு. இப்போ அப்படியே நம்ம போய் அமரா ராஜா பேட்டரி பார்த்தோன்னு வச்சிங்களேன், அதுவும் சிறிய அளவில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு. அவங்களுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட்டில் எப்போவுமே லாஸ் என்பது காட்டில் கடந்த 2-3 வருடமாக. இப்போ இந்த ஆல்கைல் அமீன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்பெல்லாம் அவன் இறங்குறானோ, அதாவது ஒரு காலத்தில் 500 to 4500 போனால் இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற பங்குமே சமீபத்தில் அவனும் வந்து ஒரு நல்ல ரேட்டு 400 to 1800 வரைக்கும்லாம் போனான். அதுக்கப்புறம் இந்த பங்கினுடைய ஒவ்வொரு வீழ்ச்சியிலும் எப்பெல்லாம் சப்போர்ட்டில் பிக்கப் ஆகிறானோ அப்பெல்லாம் மேல் நோக்கி ஏறி இருக்கான். இதுக்கு காரணம் அது கொஞ்சோண்டு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாகவும் லாஸ் மேக்கிங் பண்ணாத கம்பெனியாகும். அப்போ அதே மாதிரி இந்த அமரா ராஜா பேட்டரி அப்படின்ற பங்குலையுமே கரெக்டான இடத்துல ஏவரேஜ் பண்ணால் அது டக்குன்னு பல இடங்களில் ரிலீஸ் பண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த அமரா ராஜா மேலே 1700 இறங்குதுன்னு வச்சுக்கிங்களேன், ஒவ்வொரு முறையும் அவனுடைய ப்ரீவியஸ் சப்போர்ட் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்து அந்த சப்போர்ட்டில் போட்டால் அவன் ஒரு 5% 10% ஒவ்வொரு முறையும் ஏறி இருக்கான். இந்த ஒரு முறை ஏறி இருக்கான், இரண்டாவது முறை ஃபெயிலியர், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சப்போர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான். அப்போ இந்த இரண்டாவது முறை 3வது முறை பாஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அதே சப்போர்ட்டில் அவனால் பிக்கப் பண்ண முடியல. ஸோ 4வது முறை ஃபெயிலியர். மறுபடியும் கீழே போயிட்டு அவன் சப்போர்ட்டை பில்ட் பண்ணியிருக்கிற இடம் அப்படின்றது இந்த இடத்துல ஏறிட்டு இறங்கியிருக்கான். அப்போ இந்த இடத்துல வந்து 5வது முறை பாஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஏறிட்டு மறுபடியும் 6வது முறை பாஸ் பண்ணியிருக்கான். மறுபடியும் 7வது முறை இப்படி சின்னதாக 10% 7வது முறை பாஸ் பண்ணியிருக்கான். மறுபடியும் 8வது முறையாக ஒரு முறை பாஸ் பண்ணியிருக்கான். இப்போ மறுபடியும் 9வது முறையாக இன்னும் கரெக்டான இடத்துக்கு வந்து விழுகலைன்னாலும் கரெக்டாக அதுக்கு பக்கத்தில் வந்து விழுந்திருக்கான். இனி 10வது முறை என்ன பண்ணுவான்னு தெரியல. ஸோ எந்த ஒரு பங்குலையும் ஏவரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டா இந்த மாதிரியும் கூட கரெக்டாக ஒரு மோசமான விலை வீழ்ச்சி தான் இருந்தாலும் லாபம் செய்யக்கூடிய பங்கு. அதை கரெக்டான இடத்துல பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவனே அடிக்கடி 8% 10% அப்படின்ற சம்பாரிச்சு கொடுத்துட்டு தான் இறங்கியிருக்கான். அப்படியே தொப்புன்னு கீழே விழுகலை. நண்பர்களே, உங்களை எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியும். இந்த உலகத்தில் ஜப்பான் மார்க்கெட்டில் ஒரு கட்டத்தில் 30 வருஷமாக பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்பவுமே சுணக்கமான லெவலில் இருந்தது. அதாவது பெரிய இடத்துலேருந்து கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து தான் அந்த பல இடத்தை எட்டி பிடிச்சான். நம்ம மார்க்கெட்டு அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறன்னு ஒரு நண்பர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏங்க, நம்ம மார்க்கெட் முதல்லயே அப்படித்தாங்க இருக்குது, இப்போவே ஜப்பான் மார்க்கெட் மாதிரி தான் ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்குது நம்ம மார்க்கெட்டு. நீங்கள் இப்போ 25,000 பாயிண்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்க மார்க்கெட்டு. நேற்று ஒரே ஒரு நாள் 1.25% ஏறி இருக்கான், 319 பாயிண்ட். இதையவே எல்லாரும் வாவ் சூப்பர் வாட் அ மேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் விஷயமே இல்லை, வெறும் 1.25% தான் ஏறி இருக்கு. பொதுவாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு 1% இப்படி யோசிச்சு பாருங்களேன். 25,000 பாயிண்ட், காலையில் ஒரு 100 பாயிண்ட் இறங்குறான், அதுக்கப்புறம் ஒரே 1% ஏறணும்னு வச்சிங்களேன். நேற்று க்ளோஸ்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 + ஒரு 250 350 பாயிண்ட் ஏறணும். அப்படி ஏறினாவே நம்மளுடைய மார்க்கெட் டெய்லி மிகப்பெரிய வால்டிலிட்டியை காமிச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் ஏற்கனவே ரொம்ப ஸ்லோவாக வெறும் 100 பாயிண்ட் 50 பாயிண்ட் நிஃப்டி ஆடிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக 300 பாயிண்டாவது ஒரு நாளைக்கு நல்லா வால்டிலிட்டி இருக்கணும், அது நடக்கலை. ஸோ ஆல்ரெடி நம்ம ஜப்பான் மார்க்கெட் மாதிரி தான் இருக்கோம். இனிமேல் மார்க்கெட் கொஞ்சம் ஏறினாலும் அது நல்லது தான். இனி மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் நல்லது தான் நடக்குமே ஒழிஞ்சு தூங்குற மாதிரி மார்க்கெட்டே இல்லை. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டை கலவரமாக்குறதுக்குனே ஒரு மிகப்பெரிய தகவல் ஒன்று வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸ் சர்வீஸ்னுடைய ஐபிஓ அப்படின்றது வரப்போகுது. அதனுடைய டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஐபிஓ டேட் ஜூன் 25 ஆரம்பித்து ஜூன் 27 முடியுது. தற்போதைய நிலைமையில் ஒரு 30% கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வருமானு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் ரொம்பவும் சுமாரான ஒரு குவாலிட்டியான ஐபிஓ ஒரு 10% to 12% காமிச்சிக்கிட்டு இருக்கான்.
அடுத்தடுத்த நாட்களில் மார்க்கெட் நல்லா பாசிட்டிவ் எடுத்து இது ஒரு 20-25% வந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ஒரு 20 தொட்டுச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இதில் என்ன ஒரு முக்கிய தகவல் ஒன்று நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னாக்கா, இந்த HDFC பேங்க் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க ஷேர் ஹோல்டர் கோட்டாலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்குது. அது வந்து 18ஆம் தேதி ஜூனுக்கு முன்னாடி வச்சுருந்தாக்கா அப்படின்ற மாதிரி நான் ஒரு இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். இது பற்றிய தகவல் யாராவது படிச்சிருந்தீங்க, சேகரிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க. சமீபத்தில் IPO மார்க்கெட் ரொம்ப டல்லாக இருந்தது. இப்போ இந்த HDFC ஃபினான்ஸ் அப்படின்றதனுடைய IPO வந்ததுலேருந்து இப்போ மறுபடியும் IPO மார்க்கெட் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கு. ஒரு நண்பர் கேட்குறாரு, இந்த சன் டிவி அப்படின்ற குரூப்புக்குள்ள 2 பேர் பிரச்சனை பண்ணிக்கிறாங்களே, இதனால் அந்த கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா, கடந்த ஒரு மாதத்தில் இந்த சன் டிவி அப்படின்ற பங்கு ஒரு 5.5% இறங்கி தான் கிடக்கு. சமீபத்தில் கூட ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது இது லாபம் சம்பாரிச்சு தரல. ஆல்மோஸ்ட் 1000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட அங்கிருந்து 605 ரூபாயாக கடந்த ஒரு வருஷத்தில் 21.5% என்பது நஷ்டம் தான் பண்ணி வச்சிருக்கு. இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கிறதுனால என்ன ஆகும்னு அந்த நண்பர் பார்த்துட்டு இருக்காரு. நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே நியூஸ் தான். நம்ம மனசில் இது பாசிட்டிவான நியூஸ் நினைப்போம், ஆனால் மார்க்கெட்டில் நெகட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி மாறி நடக்கும், சில நேரங்களில் ஒரே மாதிரி நடக்கும். உங்களுக்கு இந்த சமயத்தில் ஒரு தகவல் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். லோதா டெவலப்பர்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ இருந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது இந்த லோதா டெவலப்பர்ஸில் இதே மாதிரி தான் ஏதோ பிராண்ட் நேம் யூஸ் பண்ணுறதுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை வந்ததாக ஒரு தகவல் வந்தது. அப்போ வந்து இந்த பங்கு இந்த மாதிரி கீழ் நோக்கி இருந்தது. அப்புறம் கடைசியில் அவங்க அம்மா கூப்பிட்டு ஏதோ சமாதானப்படுத்தி ஒரு பிரச்சனையை ஒரு மாதிரி முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இழந்திருந்த இடத்த மறுபடியும் இந்த லோதா டெவலப்பர்ஸ் அப்படின்றது திரும்பி பிடிச்சிருந்தது. அது மாதிரி இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் திடீர்னு 2 பேர் கட்டி பிடிச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு சமாதானமாக போகிறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு, அதாவது சும்மா இருந்த ஒரு சங்கெடுத்து ஊதி விட்ட மாதிரி கடந்த சில மாதங்களாக எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த பங்கில் ஒரு தகவல் நியூஸ் வந்திருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். நண்பர்களே, போன வாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சவங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸுக்கு மட்டுமே அமௌண்ட் என்பது கம்மியாகலை போல். F&O பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் சில பேர்த்துக்கெல்லாம் லாஸ் ஆகிருக்கு. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 75,000 ரூபா நான் என்னோடய F&Oவில் நேற்று போன வாரத்தில் லாஸ் பண்ணியிருக்கு அப்படின்றாரு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதாவது திடீர்னு மார்க்கெட்டுடைய சிச்சுவேஷன் மாறுறப்ப அது தானாக விழுந்து தானாக ஏறக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைடு. ஆனால் F&O ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சம்பாதிச்சாலும் கீழே இழந்தாலும் அதுக்கு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா மேலே போக நினச்சி ஏதாவது பொசிஷன் எடுத்திருப்பீங்க, அது கீழே போயிருக்கும். ஸோ அப்போவும் நீங்கள் வேலை அதிகமாக செஞ்சுருக்கணும். அதே மாதிரி மொத்தமாக லாஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லாஸை ரெக்கவரி பண்ணணும்னா அப்போ முதல்ல இருந்ததை விட டபுள் டைம் நீங்கள் வேலை பார்க்கணும், டபுள் டைம் லக்கும் வேணும். நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகணும். இதனால தாங்க இந்த F&O சைடு வந்து ஒரு பெரிய கும்பிடு வச்சாச்சு. ஒரு நண்பர் அப்பாவே கேட்குறாரு, நானும் ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 வருஷமாக இருக்கேன், என்னோடது 7 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ, வியாழக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் விழுந்தப்போ எனக்கு 1% தான் லாஸ் ஆச்சு, 7,000 ரூபா தான் லாஸ் ஆச்சு. ஆனால் என்னென்னா பல பேர் 5%, 10% லாஸ்ன்னு புலம்புறாங்களே, அது ஏன் அப்படின்னு யோசிக்கிறாப்புல. அதுக்கு காரணம் நாங்கள் இல்லை, மார்க்கெட் தான் காரணம். இந்த ஹிந்து சிங்க்னு ஒரு பங்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். இந்த பங்கில் வந்து திடீர்னு டிவிடெண்ட்டும் ஒரே நேரத்தில் வந்துடுச்சு. அப்புறம் வேற ஏதோ ஒரு பல்க் செல்லிங் ஒன்று வந்தது. உடனே டப்பக்குன்னு அவன் பாட்டுக்கு 2 நாட்களில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்றத அடைஞ்சிட்டான். அதனால் 5%, 10% இறங்குச்சு. அது போக ட்ரம்ப் அவர்கள் இருக்காரு, இஸ்ரேல் ஈரான் வார் இருக்குது, உக்ரைன் ரஷ்யா வார் இருக்குது. இந்த மாதிரி இது எதுக்குமே நாங்கள் காரணம் இல்லை. எங்களுடைய காரணம் என்ன அப்படின்னு பல ட்ரேடர்கள் யோசிக்கிறது என்னென்னா, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்ததுதான் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. எது எப்படியோ போன வாரத்தில் தாக்கப்பட்டது மிக பல முன்னணி கம்பெனிகள், ஃபேமஸான கம்பெனிகள், ப்ளூ சிப் கம்பெனிகள் என்பது மறுப்பதற்கு இல்லை. அதனால தான் பல பேர்த்துக்கு போன வாரத்தில் பெரிய லாஸ் என்பது வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.